நீங்க அந்த ஒரு உங்களுக்கு அந்த முனைவர் பட்டம் கிடைக்கும்போது, சிவாஜி அவர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்தது. நிச்சயமா இருந்துச்சு. மத்தபடி நீங்க தவறா சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாத விஷயங்கள தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் எல்லாத்துக்கும் சிவாஜி பத்தி தெரியும். அப்போ அவங்க அவங்க ஃபேமிலியில யாரும் சொல்லக்கூடாதுல்ல. அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க 4 பிள்ளைங்களுக்குமே அ அவங்க சி அவங்க பெண் பிள்ளைகள் சாந்தி, தேன்மொழி 2 பேரும் ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல்ல, சர்ச் பார்க்ல தான் படிச்சாங்க. இங்கிலீஷ் தான் அதிகமா பேசுவாங்க. சிவாஜி தமிழ் தான். அந்த படத்துக்கு ஏத்த மாரி, கேரக்டருக்கு ஏத்த மாரி அவர் பேசின இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் இருக்குல்ல, அது ராம்குமாரோ, பிரபுவோ பண்ணது கிடையாது. சிவாஜி தான் அத இப்படி பண்ணாரு. அது மாரி பசங்கள பூரா படிக்கிறதுக்காகவே ஒரு பங்களா வாங்கி பெங்களூர்ல, பிஷப் காட்டன் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. படிக்கிற காலத்துல இவங்கலாம் எப்படி படிக்கிறாங்க? எவ்வளோ மார்க் எடுக்குறாங்க? பாஸா? ஃபெயிலா? இதெல்லாம் கேட்டதே கிடையாது சிவாஜி. டோட்டலா ஃபேமிலிய விட்டு டிட்டாச்டா தான் இருந்தார். 15 வருஷம். அந்த அரசியல்ல ஒரு விபத்து ஏற்பட்ட மாரி அவர ஒதுக்கிட்டாரு, விலகிட்டாரு அப்படின்னு சொன்ன பேர்ல 1955லேருந்து ஒரு 15 வருஷம் வீட்டுக்கே போகாம நடிச்சவர் சிவாஜி. எல்லா ஸ்டுடியோலயும் சிவாஜிக்கு ரூம் இருக்கும். இந்த படத்துல ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நடிச்சார். கேட்டீங்களா? எப்படிதான் ரெஸ்ட் எடுப்பாரு, எப்படிதான் கிடையாது. அதுல வேகமா அவர் டயலாக் அவர் மாரி டயலாக்குங்க, ஞாபக சக்தி. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கங்களேன். 2 வருஷம் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க அந்த நாடகத்த. அப்போ அந்த 2 வருஷமாவே சிவாஜி 23 படத்த நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு டைம் கிடையாது ரிஹர்சல் வர்றதுக்கு. இங்க ஒரு ஆள விட்டு கட்டபொம்மன் பேச வேண்டிய வசனத்தெல்லாம் வாசிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான். அப்புறம் நாடகத்துல அதை அப்படியே பேசினார். இதே தான் உயர்ந்த மனிதன். இதே மாதிரி தான் தங்கப்பதக்கம். அப்புறம் காலப்போக்கில் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் டயலாக் எல்லாம் கண்ணை மூடிட்டு கேட்பாரு. அப்புறம் அங்கே போய் எத்தனை பக்கம் வந்தாலும் பேச ஆரம்பிச்சிடுவாருன்னு சொன்னாங்க. இந்த திறமையெல்லாம் அவருக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு.